ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம முளைக்கட்டின கம்பு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான கட்லெட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கம்பு ஆட் பண்ணியிருக்கோங்கிறது சாப்பிட்ற யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி முளைக்கட்டின கம்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க, கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணுறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்து, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஆயிலில் இந்த வெங்காயத்தை நான் வதக்க போகிறேன். வெங்காயம் ஒன்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற முடியும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் லோலே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கேரட், 5 பீன்ஸ், 50 கிராம் முளைக்கட்டின பச்சை பட்டாணி எடுத்து அதையும் இந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கினதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி இந்த ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. ஒரு 75% குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு எனக்கு எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்த கம்பு மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 50 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கடலை மாவையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ஷேப் எடுத்து அதை நான் ஒரு எக்கை பீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு டிக் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஃபுல்லாக ஒரு கோட் கொடுத்து நான் எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரியே எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கட்லெட்டும் ரெடி ஆனதுக்கப்புறமா அகெயின் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கட்லெட்டை ஆட் பண்ணுறேன். கட்லெட் நல்லா குக் ஆகிற முடியும் சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா மாவில் ஆட் பண்ணியிருக்கிறனால குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த அளவுக்கு தின்னாக நம்மளோட கட்லெட்டை போட்டு எடுக்கணும். திக்காக போட்டோம்னா அது வேகாது. சிம்லே வச்சு 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. நம்மளோட கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.